இந்த படத்தினுடைய வாய்ப்பு வந்து ஆதி ப்ரோ எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் ஃப்ரம் இன்டர்நெட் எடுத்திருக்காரு அப்படின்றதே ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இது மேபி இன்னொரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக கூட இருக்கலாம். எப்படி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் தொடர்ந்து படம் எடுக்க வந்து அப்படி அந்த க்ரூவோட வந்து படம் பண்ணாங்களோ, அது மாதிரி ஆன்லைன் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் அடுத்தடுத்து திரைத்துறைக்குள்ளே வர்றதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் நம்புகிறோம். ஸோ அதுக்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஆதி ப்ரோ அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எப்படி ப்ரோ என்னை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன், ஏன்னா பாவம் அவருடைய கெட்டனரை என்னை சூஸ் பண்ணாரு. பட் அந்த பொசிஷனிங்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் நாங்கள் கமிட் ஆகி இப்போ ஒர்க் பண்ணி இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு வருஷத்தில் ஒருத்தர் என்னை கூப்பிடல நடிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் எத்தனை படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எத்தனை படமா, ஒரு வருஷத்தில் ஒரே படம் தான், ஒரே ஆள், அவர் பேர் கோபாலு, ஒரு வருஷமாக பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு, அவர் தான் ஆதி ப்ரோ, அவர் என்னை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப வேர்த்தியான ஒரு லான்ச், இதை விட ஒரு பெரிய லான்ச் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு தெரில. எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு. ஆதி ப்ரோனுடைய அறிமுகம், அவருடைய நட்பு, அதுக்கப்புறம் இந்த படம், சுந்தர் சி சாரோட பேனர், இது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பினை இருக்குன்னு தெரில. ஏதோ ஒரு வகையில் திரைத்துறைக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு கொடுப்பினை கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஏன்னா சுந்தர் சி சார் இங்கே நின்று விக்னேஷ்னு பேர் சொன்னோன்னே எனக்கு அவர் நம்ம பேர்லாம் சொல்கிறாரு, அந்தளவுக்கு ஜாலிட்டி ஆகிட்டேன் நான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இடத்துல இருக்கக்கூடிய என்னை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அத்தனை இடத்துல அப்பியராக வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இந்த டீமுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருடைய நம்பிக்கையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செயல்படுவேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்ன பெரிய பதவி பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி பேசுகிறேன்னா, சரி. ஸோ நன்றி, மீண்டும் மீண்டும் நன்றியை தவிர வேறு எதுவும் இல்லை. மீசை முறுக்கு என்ன மாதிரியான ஒரு படம்னா, கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்குது படத்தில். இது வந்து சொல்லப்போனால் ஒரு மாடர்ன் விக்ரமன் படம் இல்லை, மாடர்ன் கேஎஸ் ரவிக்குமார் படம், இப்படி நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம். அத்தனை ரெஃபரன்ஸும் உள்ளே வைக்கலாம். காரணம் சென்டிமெண்ட், ஈக்குவலான நட்பு, ஈக்குவலான ரொமான்ஸ், ஈக்குவலான சாங்ஸ், ஈக்குவலான ஃபைட், இப்படி எல்லாமே கலந்து கட்டி ஒரு படமாக சொல்லப்போனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க இல்லை இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி உள்ளே வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்காது. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு கம்ப்ளீட் மசாலா மூவி, ABCD அத்தனை சென்டர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். 21st அன்னைக்கு உங்களுடைய சப்போர்ட் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தேவை. நன்றி.